தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே முதல் பாகமாக நான் பேச போகிறேன். இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்று ஒரு 5 பாகத்தையும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே ஒரு 4 பாகமாகவும், ஒவ்வொரு பாகத்திலையும் 7 விதமான நம்பர்களை தலைப்புகளை கொடுத்து உங்களுக்கு பேசியிருக்கேன். இன்றைய தினத்திலே மொத்தமாக பேதுரு, யாக்கோப்பு, யோவான், யூதா, இந்த அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க? இயேசுவினுடைய மறுபக்கத்தை சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கத்தை சொல்லும்போது, அந்த பவுலோடு சேர்ந்த அப்போஸ்தலர்களுடைய மறுபக்கங்களையும் சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி தொகுத்து இப்போ இன்று அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற முதலாம் பாகத்தில் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க என்ற கருத்துக்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் இப்படியே சொல்லிட்டு தெரியுறீங்கன்னு கேட்டால், இன்றைய போதகர்கள் முழுவதும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசுவாங்க. இன்னொருத்தன் சொல்கிறது இன்னொருத்தன் குறை சொல்லுவான், அவன் சொல்கிறது அவன் குறை சொல்லுவான், அவன் சொல்கிறது இவன் குறை சொல்லுவான். இதுக்கு என்ன அடையாளம்னா, பல ஸ்தாபனங்கள், பல இறையியல் கல்லூரிகள், பல போதனைகள், 30,000 ஸ்தாபனங்கள் இருப்பதாக ஒருத்தன் சொல்கிறான் ஒரு ஆய்வில். உலகம் முழுவதும் கிறிஸ்டியானிட்டியில் 30,000 ஸ்தாபனங்கள், கொள்கைகள் இருக்கான். எப்படி? அப்போ 30,000 வித்தியாசமான வார்த்தைகள் தானே இருக்கும், போதனைகள் தானே இருக்கும், கருத்துக்கள் தானே இருக்கும். அது எப்படி எல்லோரும் ஒருமித்து கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒருமித்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாதனால தானே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிபி 1ஆம் நூற்றாண்டில் உண்டான இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்திலே, அந்த சபையில், அந்த அப்போஸ்தல அந்த உடன்படிக்கையில் அப்படி முரண்பாடு இருந்ததா? அப்போஸ்தலர்களுக்குள்ளே இன்றைக்கு இருந்த மாதிரி இருந்ததா என்ற கேள்விக்கு தான் அப்படி கிடையாது. இயேசுவும் சரி, பவுலும் சரி, அவரோட சேர்ந்த அப்போஸ்தலரும் சரி, ஒரே மாதிரி தான் எல்லாரும் பேசியிருக்காங்க, ஒரே சத்தியத்தை தான் வலியுறுத்தியிருக்காங்க என்ற கருத்தை தான் மறுபக்கம் என்ற தலைப்பில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டையே இன்றைக்கி அதிகமாக பேசுகிற ஊழியர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள்னு சொல்லிக்கிட்டு நியாயப்பிரமாண போதகராக, இயேசுவின் ஊழியன்னு சொல்லிக்கிட்டு இஸ்ரவேலின் போதகராக மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டிலேயே அவன் சொல்லிக்கிட்டு தெரிகிறதுனால, தப்பி தவிரி புதிய ஏற்பாட்டை எடுத்தாலும், நிருபங்கள் எடுத்தாலும், அப்போஸ்தலரை பற்றி பேசினாலும், நல்ல விஷயங்களை, ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை, வசனங்களை தவறான விளக்கங்கள் கொடுத்து, இவன் இச்சைகளுக்கு ஏற்றபடி, இவன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி அது பொய்யாக திசை திருப்பி ஜனங்களுக்கு அது ஏமாற்றி தந்திரமான வகையில் இவன் எண்ணங்களை புகுத்தி ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கானே தவிர வேற அல்ல. அதை உடைக்கிறதுக்கு தான் ஆதி அப்போஸ்தலருடைய அந்த ஒரு பக்கத்தை தப்பாக சொல்லக்கூடிய அந்த தப்பை சுட்டி காட்டி, மறுபக்கத்தை என்ன சொல்லியிருக்காங்க என்ற விஷயங்களையும் சுட்டி காட்ட வேண்டியது இன்றைய கால கிறிஸ்தவர்களுக்கு அவசியமாக நான் கண்டதுனால தான் தொடர்ந்து எதிர்ப்புகளை மீறி இன்றைக்குள்ள பெரிய தலைவர்கள்லாம், பெரிய ஆள்கள்லாம் பகைச்சாலும் பரவாயில்ல, அவங்க கருத்துக்கள் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு விரோதமானது, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு விரோதமானது,
கிறிஸ்டியானிட்டிக்கு, கிறிஸ்தவத்துக்கு, உண்மை கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க, அல்லது குழப்பி பேசுகிறாங்க, அல்லது கலப்படமாக பேசுகிறாங்க என்பதை சுட்டி காட்ட ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் தவற மாட்டான். ஏதோ என்கிட்ட ஒரு கொஞ்சம் உண்மை இருக்க போய்த்தான் இந்த சத்தியத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா அல்ல என்று கலாத்தியர் 1:10 பவுல் சொல்கிறான். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்திக்கொண்டா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. சத்தியத்தை சொல்கிறதுனால நான் சத்துருவானேனோ என்று அதே கலாத்தியர் 4:16 பவுல் சொல்கிறான். அதனால் சத்துரு என்னப்பட்டாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்காகவே இரத்த சாட்சியாய் மரித்த அந்த ஆதி அப்போஸ்தலனுடைய வழிகாட்டுதல் தான் அடியேன் வைராக்கியமாக பின்பற்றி கிறிஸ்தவங்களை காப்பாற்றுவதற்கு, கிறிஸ்தவங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அவங்க ஆதி அப்போஸ்தலனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூலக்கல்லாக, தலைவராக, முதன்மையாக, அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை, அந்த அஸ்திபாரத்தை, போடப்பட்ட அஸ்திபாரத்தை தவிர வேறு எந்த அஸ்திபாரத்தையும் ஒருவனும் போடக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 3:11 உள்ள வார்த்தையை வலியுறுத்தி தொடர்ந்து அடியேன் முடிஞ்ச அளவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாசகர்கள், அதாவது பார்வையாளர்கள் அல்லது தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு இதை வலியுறுத்துங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயமே வேத வசனமே தவிர ஒரு பக்கம் போகிறதில்ல. அவங்க பிழைப்புக்காக ஜனங்களை பிரியப்படுத்தி இன்றைக்குள்ள மூத்த ஊழியர்கள் முழுவதும் குழப்பவாதிகளே தவிர சரியான நேர்வழிகள் அல்ல என்பதை இந்த வசனங்கள் மூலமாக சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய தினத்தில் எல்லா அப்போஸ்தலர்களையும், பவுலை தவிர வேலை எல்லா அப்போஸ்தலர்களையும் கூட்டாக வைத்து அப்போஸ்தலர்களுடைய மறுபக்கம் என்ற முதல் பாகத்தில் இன்றைக்கு இந்த தலைப்பில் முதல்ல பேதுருவை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இயேசுவுக்கு அடுத்து பவுலை சொல்லலாம், பவுலை அடுத்து பேதுருவை சொல்லலாம். பேதுருவைத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையே முதன்மையானவனாக மத்தேயு 1:10 ஆண்டவர் நியமித்திருந்தார். அதனால் பேதுரு ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத மீன் பிடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம், இயேசுவோட 3 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம், அவர் என்ன கேட்டாலும் முதன்மையாக பதில் சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஒரு வைராக்கியத்தன்மை, இப்படியெல்லாம் பேதுருக்கிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. கடைசியில் பேதுரு தலைகீழாக சிலுவையில் இரத்த சாட்சியாக கிபி 68 ரோமர்களால் அநியாயமாக இரத்த சாட்சியாக கொல்லப்பட்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன், ஜீவனை வெறுத்தவன் தான், உலகத்தை வெறுத்தவன் தான் சரியான சத்தியத்தை, சரியான ஊழியத்தை, சரியான உபதேசத்தை சொல்ல முடியும். அவனால தான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் ஆதி அப்போஸ்தலர்களை நம்ம பின்பற்ற சொல்கிறோம், அந்த ஊழியங்களை நினைவு கூற சொல்கிறோம், அதையே சபையில் பேசுங்க, அதையே பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா அப்போஸ்தலருடைய அந்த மறுபக்கம் தலைப்பில் முதலாவது பேதுருவை பவுலுக்கு அடுத்து நம்ம சொல்லணும்னா அவன் என்ன சொல்கிறான்னா, 2 பேதுரு 2 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 1-3 வரை கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பாருங்கள், சபையை, பொதுமக்களை, சிதறி இருக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவன் நிருபங்கள் எழுதும்போது முதல்ல அவன் எச்சரிப்பின் செய்தியை, விழிப்புணர்வு செய்தி தான் முத சொல்கிறான். பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கி ஊழியக்காரன் யாராவது சொல்கிறாங்களா கள்ள போதகர்கள் இருக்காங்க, இன்னாலு அடையாளம் காட்டுறாங்களா? ஏன்னா கூட்டு கலவாணிங்க எப்படி அடையாளம் காட்டுவாங்க? கூட்டு கள்ளர்கள்.
அதில் விதிவிலக்காக சில ஊழியக்காரங்க அடையாளம் பேரே சொல்கிறாங்க, போட்டாவை போட்டே காட்டுறாங்க. அவங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். நான் அதை ஏன் செய்யலைன்னா, ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா, இந்த செய்தியால் தெரிஞ்சிட்டாங்கன்னா, நான் போட்டால் சொன்ன வார்த்தை பதிவாயிரும். அவன் திருந்தினாலும் அந்த திருந்தினதை பார்க்காம அவன் குற்றவாளி கூண்டில் கள்ளத்துக்கு தசி கூண்டிலேயே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே என்ற அந்த முறையில் தான் எனக்கு தைரியம் இருக்குது சொல்ல முடியும். ஒரு சிலரை கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன். ஏன்னா அவங்க திருந்த மாட்டாங்க, திருந்தாமையே போயிட்டாங்க. அதை நம்ம சொட்டி காட்டணும். இன்றைக்கி கரண்டில் உள்ள சில ஊழியர்கள் இந்த யூடியூப்பால் மனம் திரும்பலாம், மனமாற்றம் அடையலாம். அந்த அடிப்படையில் அந்த போட்டாவோ பேரையோ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவனும் சகோதரர்கள், அவனும் திருந்தணும். ஒரு வேளை அவங்க உண்மையில் தூங்கினான்னா எழுப்பிடலாம். தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனுக்கு தண்டனை வரும், அவனுக்கு இது தண்டனையாக முடியும். தூங்குகிற மாதிரி உண்மையிலே தூங்குகிற மாதிரி இருக்கிறவனுக்கு இது ரட்சிப்பாக முடியும். அந்த அடிப்படையில் மதுள் மேலே ஒரு பூனையாக அவங்க இருக்கிறதுனால எதையும் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம். அதனுடைய அடையாளங்களை சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள் வந்து பேர் சொன்னால் தான் தெரியணும்னு இல்லை. அந்த அளவில் இன்றைக்கி மக்கள் அறிவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் முந்தி இருந்த மாதிரி தற்குறிகள் மூடப்பழக்கங்கள்லாம் இப்போ இல்லாமல் கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாலிபர்கள் முழுவதும் தைரியமாக பேசுகிறாங்க. சில யூடியூப்பெல்லாம் இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த தைரியங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா புறஜாதிக நம்மளை பரியாசம் பண்ணுறான், புறஜாதி யூடியூப்லலாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறத விட நம்ம குறைகளை நாமளே சுட்டி காட்டி நாமளே கிளீன் பண்ணி புறக்கணிக்கும் போது, சபையை சுத்திகரிக்கும் போது அவங்களும் எல்லோரும் ஒத்துமற்ற கொள்ளையர்கள் உள்ள ஒத்து ஊதி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி மொத்த கிறிஸ்தவங்களையும் அவங்க புறஜாதியை குறை சொல்லாமல் அதுலேயும் உண்மை உள்ளவர்கள் எதுக்குறாங்க, தவறானவங்களை சுட்டி காட்டுறாங்க என்ற அந்த ஒரு நல்ல பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு வரணும் என்ற முறையில் தான் இன்றைக்குள்ள வாலிபர்களும் அதை நியாயத்தை கரெக்டாக பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. அதை நான் பாராட்டுறேன். அந்த வகையில் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த சத்தியம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க குறைகளை சொல்கிற அளவில் நிறைவுகளை அவங்க சொல்கிறதில்ல. குறைவுகளை ஓரளவில் சொன்னாலும் நிறைவுகளை முழுசாக சொல்லாமல் ஓரளவில் சொல்கிறாங்க, முழுசாக சொல்லலை. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு, இந்த செய்திகள் தவிர வேறு இல்லை. நானும் 100க்கு 100 நிறைவு அடைஞ்சிட்டேன்னு நானும் சொல்ல முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவில் இப்போ சொல்கிறவங்கள விட ஓரளவில் ஒரு 10ஓ 5ஓ வந்து மதிப்பெண்கள் கூட இருக்கலாம். ஆனால் நிறைவு அடையலை என்பதை நான் இன்னும் தாழ்மையோடு சொல்லிக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சங்களை சொல்லி உங்களை எச்சரிப்பு உண்டாக்குவது என்னுடைய ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து சொல்கிறேன். ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள போதர்கள் அந்த காலங்களிலேயே எழும்பிட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டிலேயே சபைகளை கெடுக்கிறதுக்கு எழும்பிட்டாங்க. அதை அன்றைக்கே ஊழியக்காரங்க எச்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய காரியங்கள் என்னென்னா, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டைகளை தந்திரமாய் நுழைய பண்ணி 2 பேதுரு 2:1 சொல்லிகிட்டு இருக்கேன். தந்திரமாக நுழைய பண்ணுறாங்கன்றது. அப்போ தானே அவன் இச்சைகளை மக்களுக்குள்ளே சொல்லி நிறைவேற்றி காசை புடுங்க முடியும், பணத்தை ஆட்டையை போட முடியும். அந்த தந்திரங்களை ஏவால் அறியாத மாதிரி இன்றைக்கும் மக்கள் அறியாமல் இருக்காங்க. அறியாமல் இருந்தால் அறியாமையே இருக்கக்கூடாது, அறிஞ்சிக்கிறணும். அந்த அறியாமையை பயன்படுத்தி இவன் பிழைப்புக்காக அவங்கள தெய்வ பக்தி ஆதாய தொழிலென்று பயமுறுத்தி ஏமாற்றி பணத்தை பறிக்கிறான். கோடிக்கணக்கில் பணத்தை குமிக்கிறான், தொழிலாகவே இதை ஆக்குறான். ஆகவே தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை வருவித்து கொள்கிறார்கள். தங்களுக்குன்னு சொல்லும்போது அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்கும் ஆண்டவர் இயேசு தான். தங்களுக்குன்னு சொல்லும்போது கிரயித்து கொண்ட ஆண்டவரை, அப்போ அவங்களையும் மீட்ட ஆண்டவரை அவங்களே அந்த ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க என்ற அதுதான் பொருள் தான்.
ஒருத்தன் இந்து முன்னணியிலிருந்து ஒருத்தன் வந்து நம்மளை பகிரங்கமாக பட்டையை போட்டு கொட்டையை போட்டு சூலாயத்தை வச்சு நம்ம ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற மாட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். நம்மளை ஏமாத்துறது ஒரே வழி, இயேசுவின் பேரை சொல்லி சிலுவையை போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு அல்லேலூயான்னு வந்து பாரம்பரிய கிறிஸ்தவன் தான் நம்மளை ஏமாற்ற முடியுமே தவிர வேறு முடியாது. அந்த அடிப்படையில் தான் தங்களை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இயேசுவின் பேரை சொல்லிக்கொண்டே அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஏமாற்று காரியங்களை கள்ள தீர்க்கதரிசியில் கள்ள போதகளை குறித்து தான் இங்கே பேதுரு எச்சரிக்கிறான். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு சீசர்களுக்கு கேட்ட கேள்விக்கு மத்தேயு 24:4 அன்னைக்கே பதில் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அவரோட ட்ரைனிங் பெற்றவங்கள்லாம் அவரை போலவே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரே கருத்து உடையவர்கள் தான். பாருங்கள் 2ஆம் வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவங்களுடைய கெட்ட நடவடிக்கைகள், அதாவது தங்கச்சாவி திட்டம், இளம் பங்காளர் திட்டம், ஜெப பேனா திட்டம், ஆசீர்வாதம் தட்டு திட்டம், இந்த மாதிரி பணத்தை பறிக்கிறதுக்கு ஜனங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன காரியங்களை ஆட்டையை போட்டு மக்களை ஏமாற்றணுமோ அந்த வகையில் துணிகரமாக கர்த்தர் சொன்னார், இயேசு சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றக்கூடியதை அவன் புரிஞ்சு கொள்ளாத அளவில் அநேகர் அதை பின்பற்றுவாங்க, வாங்குவாங்கன்னே போட்டிருக்கு. இன்றைக்கி உள்ள அவள நிலைமைகள் அப்படி தான் இருக்குது. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு சகோதரி ஒரு வெளிநாட்டுக்கு போய் தங்கவே வீடு இல்லாமல், நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தோம், தங்கவே வீடு இல்லாதவன் வெளிநாட்டுக்கு போய் எதுக்குடா, உங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல நம்ம ஊரில் சொந்தத்தில், அங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன அங்கே எதுக்கு வீடு, தங்க வீடே இல்லாமல் ஹோட்டலில் தங்கினாங்களாம். பாவம் பிளாட்பாரத்தில் தங்குற மாதிரி பேசுது அந்த அம்மா. அது ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப ஏழைகள் இல்லையா, ரொம்ப அழுது அப்படியே கன்றாவியாக பேசுது. உடனே ஆண்டவர் வந்து லோன் போட்டு வீடு வாங்கி கொடுத்தாராம், ஒரு காரு கேட்டாங்களாம், ஒரு தேவதூதை வந்து என்ன நிறம் வேணும்னு கேட்டு காரை கொடுத்தாங்க. முழு பூசணிக்காய் சோத்தில் அமுக்கிற மாதிரி ஒரு புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லை, அந்த அளவில் கரண்டில் கடவுளோடு இருக்கிறவன் எதுக்குடா நீ வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க, நோய் நொடிக்கு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்க, உன் கண்ணே சரியில்லாமல் ஏன் கண்ணாடி போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த அளவுலையா இவ்வளவு செய்தவர் அந்த அற்புதத்தை உனக்கு ஏன் செய்யலை. யூடியூப்பில் அதை கேட்குறாங்க, நான் சொல்லலை, யூடியூப்பில் புறஜாதியை சொல்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் சிலர் எதுக்குறாங்க, கிறிஸ்தவங்களை பார்க்காம தப்புன்னு எதுக்குறாங்க, அது அது பாராட்டுறேன். புறஜாதிகளை சொல்கிறேன், உலக பிரகாரமான ஆளுகளே கேவலப்படுத்துகிற அளவில், தூஷிக்கிற அளவில், அவமானப்படுத்துகிற அளவில் எல்லா யூடியூப்லையும் போட்டு அவமானப்படுத்துகிறாங்க. அது அது கேட்க எவ்வளோ சங்கடமாக இருக்குது. அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் நம்ம கேட்க நம்ம கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவங்களை வைகிறாங்களே புறஜாதியை, ரட்சிக்கப்படாதவன் சொல்கிறானேன்னு சொல்லும்போது அது நமக்கு உள்ளூரில் வேதனையாக தான் இருக்கும். உங்கள் அப்பா அம்மா தவறு பண்ணாலும் மற்றவே உங்கள் அப்பா அம்மாவை வையும்போது திட்டும்போது நமக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு இல்லையா, அந்த உணர்வு எனக்கு இருக்குது, கொஞ்சம் சங்கடமாக இருக்கேன்னு. எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறதே என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அன்னைக்கே எழுதிட்டான். விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நீ விபச்சாரம் பண்ணலாமா, கோயில்களை சொல்கிற நீ விக்கிரகங்களை சொல்கிற நீ கோயிலை கொள்ளையிடலாமா, எதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியோ அதையே நீ செய்கிற, மக்களை ஏமாத்துற, நீ பெரிய ஊழியக்காரன் மாதிரி சொல்லிக்கிற, புறஜாதிகள் உள்ள கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதுன்னு அன்றைக்கே பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டான். அதைத்தான் பேதுரு சொல்கிறான், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது, இங்கே தூஷிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மெயின் விஷயம் அவங்க தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் கேவலமாக வஞ்சாலும் பரவாயில்ல,
பொம்பளைகளை காட்டியாவது பிள்ளைகளை காட்டியாவது பணத்தை வாங்குவோம். அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணி சினிமாக்காரிய எப்படி நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆபாசமாக உடை உடுத்திக்கிட்டு உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி மினுன்னு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு பொம்பளைகளை ஆட விட்டு, டான்ஸ் ஆட விட்டு, பேச விட்டு, பொம்பளைகளை மோதன்மையாக படுத்தி ஜனங்களை ஏமாற்றி கவர்ச்சியாக காட்டி இன்றைக்கி இந்த ஊழியங்கள் பிரபலப்படுத்துறதுக்கு காரணம் பணம்தான். பண ஆசை மெயின் பணம் தான். ஒரு விளம்பரத்தில் ஒரு பொம்பளை படத்தை போட்டால் நிறையா பேர் விளம்பரம் பார்க்குறான். இன்றைக்கி பொதுவாக தொழில் அதிபர்கள் முழுவதும், வியாபாரிகள் முழுவதும் பொம்பளைகளை யூடியூப்பில் டிவியில் விளம்பரத்துக்கு ஏன் போடுறான்? அதிகமாக மக்கள் பார்க்குறாங்க. பொம்பளைன்னா அரைகுறையாக ட்ரெஸ்னால் இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க. கவர்ச்சி உடைன்னா இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க. அது மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் கூட ஒரு பொம்பளைகளை மோதனப்படுத்தி சினிமாக்காரி மாதிரி ஆட விட்டு முக்காடை போடாமல் உடம்பை மறைக்காமல் முழுசாக உடம்பை ஜிகுன்னு தெரிய வச்சு சினிமாக்காரன் கூட தோற்றுருவான் போட்டிருக்கு. அந்த அளவில் படங்களை எடுத்து இன்றைக்கி காட்டுறது காரணம் பொருளாசை. இங்கே போட்டிருக்கு கீழே 3ஆம் வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். ரொம்ப தெளிவாக போட்டிருப்பார். மெயின் காரியம் பொருளாசை தான். எங்கிட்டு சுற்றினாலும் கடைசியில் பணத்தில் நிற்பான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் பேங்க் பேலன்ஸு 0வில் இருக்குது, நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் அப்படி சொல்லிக்கிட்டு ரைடு 120 கோடி பிடிச்சாங்க. கணக்கிலே வராத காசை 120 கோடி வச்சிருக்கிற ரைடில் பிடிச்ச சட்டப்பூர்வமாக கோர்ட்டால் பகிரங்கமாக்கப்பட்ட ரைடால் சுங்க அதிகாரிகளால் வெளியாக்கப்பட்ட அந்த பணக்காரங்க 0வில் நாங்கள் கஷ்டப்படுறோம், பேங்க் பேலன்ஸு ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பா சாவு கூட பணம் இல்லைன்னு வசூல் பண்ணதாகவும் நான் கேள்விப்படும் போது ரொம்ப வேதனைப்பட்டேன். அவ்வளவு தரித்திரமாக, அவ்வளோ கேவலமாக ஒரு உலகத்தான் கூட அப்படி சொல்ல மாட்டானே, ஒரு அன்றாடு ஏழை கூட அப்படி சொல்ல மாட்டானே. ஐயா, இப்படி ஒரு பிழப்பா, இப்படி ஒரு வாழ்க்கையா? இது உனக்கு ஒரு ஊழியக்காரனே பட்டமா? தசம்பாகம் கேட்குறிய, எந்த வகையில் உனக்கு உரிமை இருக்குது? தசம்பாகமெல்லாம் 10 பங்கு கொடுத்துடணும். அது பழைய ஏற்பாட்டு முறை. 10 பங்கு கொடுப்பது புதிய ஏற்பாட்டு முறை இல்லை. அப்படியே புதிய ஏற்பாட்டில் உற்சாகமாக ஊழியக்காரன் முழு நேரமாக ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் அந்த பேர். நீ பல்கலைக்கழக வேந்தராக இருந்துக்கிட்டு நீ ஒவ்வொரு இதுக்கு சோசியல் ஒர்க்கராக இருந்துக்கிட்டு அரசியல்வாதியாக இந்த தடவை பிரதமர் ஜெயிச்சிருவார், பிரதமர் வருவார், ஏசு சொல்லிட்டாராம். ஏசு நைட்டில் சொல்லி ஏசு சொல்ல டைப் அடித்து கொண்டு இந்த பிரதமருக்கு அப்போ தானே அடுத்த ரைடு வராது, இருக்கிற சொத்தை பாதுகாக்க முடியும். எவ்வளவு தந்திரம், எவ்வளவு பூனை மூடிக்கிட்டால் உலகமெல்லாம் இருண்டுரும்னு பூனை நினைக்குமா? அதுபோல் அவங்க சொல்கிறவங்கள முழுவதும் மடையர்கள் முட்டா பையங்க நினச்சிக்கிட்டு அவன் பேசுகிறான். ஆனால் அப்படி இல்லை ராஜா. இன்றைக்கு உள்ள நாகரிக காலத்தில், இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் அறிவு பெருத்து போகும்னு தானியேலில் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் அறிவு பெருத்து போச்சு. அக்கிரம மிகுதியாதனால அநேகருடைய அன்பு தணிஞ்சிருச்சு, அறிவு பெருத்துருச்சு. அதனால் நீங்கள் சொல்கிறத லேசாக கண்டுபிடிப்பான். நீ ஒரு பிராடு நாயின்னு லேசாக கண்டுபிடிப்பான். அதனால் மெயின் விஷயம் உனக்கு பொருளாசை தான், பணம் தான். பணம்லாம் கேளு, இதை ஊழியத்தில் இது தேவை இருக்குன்னு கேளு, கொடுத்தா வாங்கிட்டு போ. அதுக்காக என்னடா திட்டம்? கடவுள் சொன்னதாக ஒரு திட்டம் போட்டு ஜெபிக்கிறவங்கள அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு இல்லாத பாரமாக உனக்கு வந்துச்சு, நீங்கள்லாம் ஜெபிக்காதீங்க, ஒரு திட்டம் ஏசப்பா சொல்லிட்டாரு, பணத்தை இங்கே கட்டிடுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை கட்டுருங்கன்னு சொல்லும் போதே நீ விழிப்புணர்வு அடையவேனா? பணத்தை கட்டி ஜெபிக்க ஒரு கூட்டம் வச்சுருக்கானே, ஷிஃப்ட்டு போடுறதுக்குன்னு நீ சுதாரிக்க வேணாம். உனக்கு அந்த அறிவு இல்லையே. உடனே நீ பணத்தை கட்டுற. நீ ஒரு முல்லை மாதிரியாக இருக்கிற, முடிச்சவிக்கையாக இருக்க, தற்கூரியாக இருக்க,
முட்டா பையங்களை ஏமாத்துறதுக்கு முட்டா பையன் ரெடியாக இருக்கான். இனியும் நீ மடையனாக இருக்க கர்த்தரை விரும்பலை. அதனால தான் இந்த செய்தி கொடுக்குறாரு. ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்க பார்க்கட்டும், காது உள்ளவன் கேட்கட்டும், இயேசுவின் ஆடு அவருக்கு செவி கொடுக்கட்டும், சத்தியவான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். அவ்வளவுதான். அதனால் மெயின் விஷயம் பொருளாசை. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, பொருளாசை உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறவன் இப்படி பேசுவானா? என்னை கூப்பிட்டு கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறவன் இப்படி பேசுவானா? நான் அப்போ பிரபலப்படுத்தணும், நான் எல்லாருக்கிட்டேயும் பணம் வாங்கணும்னா, உங்கள்கிட்ட பணம் வாங்கணும்னு என்ன இருந்தாலே உங்களை இப்படி நான் பேச மாட்டேனே. உடனே சிலங்களி சிரிச்சுக்கிட்டு உங்களை எந்த அளவில் ஊறுகப்படுத்தி கவர்ச்சி பண்ணி உங்களை சிரிக்க வச்சு உங்களை அப்படியே ஊறுக வச்சு உங்களை உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சொல்லி உங்களை ஆட்டையை போட பார்க்க நினைப்பினே தவிர, இந்த மாதிரி சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக நான் பேச மாட்டேனே பண ஆசை உள்ளவனாக இருந்தால். அதனால் நானும் ஒரு காலத்தில் பெரிய ஸ்தாபனத்தில் பணக்காரனாக போதகராக இருந்தவன் தான், வசதி உள்ளவன் தான். இன்றைக்கும் நான் அந்த ஸ்தாபனத்துக்கு சிஎஸ்ஐ போதகராக நான் போக முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன். நல்ல சம்பளங்களை, நல்ல வண்டி வசதிகள்லாம் விட்டுட்டு சத்தியத்துக்குன்னு நான் வந்த போது இங்கே எதுக்கு எனக்கு பணம் தேடணும்? எனக்கு அங்கே இல்லாத பணம், அங்கே இல்லாத வசதியா? இங்கேருந்து சம்பாதிக்கிறதுக்கு நினச்சாலும் இப்படி நான் பேச மாட்டேனே. அதனால் நான் நீதிமானன்னு ஆகிறதில்ல. அதுக்காக நான் என்னைய 100க்கு 100 நிலைநிறுத்த விரும்பலை. இந்த உறுதியில் தொடர்ந்து நான் நின்று ஜெயிச்சிட்டா நான் பரவாயில்ல. நாளைக்கு ஒருத்தன் 100 கோடியை கொடுத்து இயேசுவுக்கு உலகமெல்லாம் தர்றேன்னு சொல்லி பிசாசு டீல் பேசினான். ஏன்னா இயேசுவின் தகுதி அப்படி. ஏன் தகுதிக்கு தக்கபடி 100 கோடிக்குள்ள ஒரு 1 கோடி, ஏன் 1 கோடி தர்றேன் பெருசங்கத்தை மாற்றி பேசுகிறான்னா, அன்னைக்கு இந்த பவுல் இருக்கானா, இந்த பால் முருகேசன் இருக்கானான்னு தான் பார்க்கணுமே தவிர இன்றைக்கி நான் பேசிட்டு போயிடலாம். அதனால் என் உறுதியிலிருந்து விலகாதபடி பணத்திலையோ கவர்ச்சியிலையோ இச்சையிலையோ நான் விழுந்து போகாதபடி அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜாக்கிரதையாக இருக்கேன், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனால் பிடித்து கொண்டேன்னு நான் எண்ணலை, இலக்கை நோக்கி தொடர்றேன். அடைந்ததாயிற்று நான் நினைக்கலை. அதனால் பொருளாசை உடைய மக்களுக்கு எச்சரிக்கையாருங்க, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு இயேசுவும் சொன்னார். லூக்கா 12:15 ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி ஜீவனை விட ஆஸ்தியை அதிகமாக நினைச்சவனை மதிகடனே முட்டா பையன்னு சொல்லி அதுலேயே 20ஆம் வசனத்தில் சொன்னார். இன்றைக்கே உன் ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், சேகரித்தீர்கள் யாருடையதுன்னு சொன்னார். அதனால் அன்றைக்கே ஏசு அந்த 21 சொன்னார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக்கொள்கிற எவனோ இதே மாதிரி தான் உங்காம திங்க எல்லாம் அந்த பணத்தை அப்படியே ஆட்டை போட்டு வச்சு ஜீவனை எழுந்து முட்டாத்தனமாக அவன் சாகுறான்னு, இப்படியே சாகுறான்னு இயேசுவும் அங்கே தீர்ப்பிடுறாரு. அதனால் சீசர்களை பார்த்து நீங்கள் பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க, ஐஸ்வர்வான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். எல்லாரும் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். இந்த எச்சரிப்பு, இந்த செய்தி தான் பேதுரு கேட்டு இங்கே நமக்கு எச்சரிக்கிறான், நமக்கு புத்தி சொல்கிறான். அதனால் பொருளாசை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. இவ்வளோ பணம் கட்டினா இவ்வளோ பணம் வரும்னு எப்படி ஆன்லைனில் விளையாடும் போது எப்படி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சூதாட்டம் ஆடுறாங்களோ அதுபோல் தானே இவ்வளோ ரூபா கொடுத்தா இவ்வளோ ரூபா கொடுப்பார், இவ்வளோ காசு கொடுத்தா இவ்வளோ கொடுப்பார். அதுக்கு ஆசைப்பட்டு தானே நீ கொடுக்குற. அவனும் ஒரு கார்ப்பரேட்டு முதலாளி வியாபாரி, நீ ஒரு வட்டி வாங்குகிற, நீயும் ஒரு சூதாடி. உன்னை அப்படித்தானே சொல்ல முடியும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 கேட்டது உனக்கு தெரியல? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2:25 அப்போஸ்தலர் சொன்னது உனக்கு புரியல? நித்திய ஜீவன் முக்கியம், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டா என்று 1 தீமோத்தேயு 6:12 சொன்னது உனக்கு புரியல? அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, பூமியில் இருந்தாலும் அவன் பூமிக்குரியவன் அல்ல, அவன் பரலோகத்துக்குரியவர். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு பிலிப்பியர் 3:20 போட்டிருக்கு. அதனால் உலக மக்கள்
உலகத்துக்குரியவங்களை பேசுகிறாங்க. அவங்க சிலுவைக்கு பகஞ்சராக இருக்காங்க. அவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு. அவங்க பூமிக்கு அடுத்தவங்களையே யோசிக்கிறாங்கன்னு பிலிப்பியர் 3:18-19 சொல்லிவிட்டு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று 20 பவுல் சொல்கிறான். அவரை போல் நம்ம மறுரூபப்படுவோம். இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்தை போல் மறுரூபப்படுத்துவார்னு 21 சொல்லி முடிக்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த சிந்தை தான், அந்த சத்தியம்தான் நம்ம உபதேசமாக ஊழியமாக வாழ்க்கையாக நடக்கணுமே தவிர இன்றைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றாமல் எச்சரிக்கையாக இருங்க. 2 பேதுரு 2:1-3 வரை நான் நிறைவு செய்கிறேன், முடிக்கிறேன். பேதுரு சொன்ன காரியங்களை நினைவுபடுத்தி எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் நமக்கு சரியான வழியில் நடத்துவாராக. இன்னும் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் நான் அடுத்து என்ன சொல்ல வர்றேன்னு அடுத்த நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.